இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த பேஷன் ஸ்டுடியோஸ், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும், அவருடைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என் கூட நடித்த அனைவருக்கும் முதல்ல நான் என் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சக்ஸஸ் மீட்னா ப்ரெஸ்ஸோட ஒரு சக்ஸஸ் மீட். அண்ட் ஒரு உண்மையான சக்ஸஸை கொண்டாட பெருமையாக இந்த மேடையில் நிற்கிறேன். சினிமா ஒரு ஃபன்னி பிளேஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட வெற்றி தோல்வி, அதோட அந்த அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள் இதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். பட் ஒன்று நான் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு வச்சிருக்கிறது, ஐ டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். அப்படியா? சந்தோஷம். நான் இந்த படம் நடிக்கிறப்போ ஆஃப்கோர்ஸ் நான் நிறையா பேசியிருக்கேன், அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் இசை வெளியீட்டு விழாவில் நிறையா இவர் பிரசன்னா பற்றி பேசியிருக்கேன், விவேக் பற்றி பேசியிருக்கேன். எல்லாம் நடித்தவங்க எல்லாரும். எனக்கு வருத்தம் என்னென்னா, அந்த ஷூட்டிங்கில் ஒருத்தர்கிட்டையும் நான் ஜாஸ்தி பேசலை. ஏன்னா ஒன்று அந்த வெயிட்டு என் உடம்புல, இன்னொன்று என் கால் வலி தாங்க முடியல. கண்ணை திறந்தேன்னா அழுதுடுவேங்கிற பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அந்த பாலசரவணன் தான் ஓரளவுக்கு என்கிட்ட பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட எனக்கு அவ்வளோ பேச முடியல. ரேஷன் எல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த மருமகளாக அந்த 3 பொண்ணுங்களும், ஐயோப்பா என்ன பர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் திஸ் பர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இதில் முக்கியமாக இந்த படத்தை பற்றி பேசணும்னா, இது ஒரு உண்மையான சக்ஸஸ்ங்கிறத தாண்டி நான் நிறைய எழுதி வச்சேன். இது ஒரு இப்போ பிஸ்னஸில் ஒரு பெரிய வெற்றியை கணிச்சிருக்கு. எல்லாரும் 50 கோடி 60 கோடின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இந்த படம் 150 ரூபாய் டிக்கெட்டில் இருந்து மாறாமல் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ சில பெரிய ஹீரோஸ் அந்த பெரிய படங்கள் வரும்போது 1500 200 2000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்று அந்த கலெக்ஷன் அப்படி வந்திருக்குன்னா, இஃப் யூ லுக் அட் இட் rightfully, we have done better than everybody else.